எவ்வளவு சார் இது விலை சொன்னீங்க? இது 1 லட்சம் ரூபாய். நீங்க 1 லட்சம் நான் தர்றேன். ஒரு மாம்பழம் ஒரு மாம்பழத்துக்கு 1 லட்சமா? சரிம்மா, பூசணிக்காயில இது பேர் பப்ளி மாஸ். பெரிய ஆரஞ்சு நல்லா இருக்கும் உள்ள. புடிங்கி மாஸ் சாப்பிட்டா பப்ளி மாஸ் மாதிரி இருக்கவங்க ஒல்லியா இல்ல. எடி சூப்பரா இருக்கு. இதான் வந்து கேட்டு பறிச்சா இனிப்பா இருக்கா, கேட்காம பறிக்கணும். அதே தானா நம்ம வீட்டு ஆத்தி தேன் கூடு கட்டி இருக்கு. நீங்க தான் கொட்டாதுன்னு சொன்னீங்கல்ல. யானையோட தண்டம் மாதிரி இருக்கும் ஜெயண்ட் ஐவரி. மொட்டை மாடி தோட்டத்துல எவ்வளவு பெருசு, எவ்வளவு லாங்ல இருக்கு பாருங்க. இங்க இருந்து அப்படியே உடைச்சிடலாம். சாத்துக்குடி எவ்வளவு காய்ச்சி இருக்கு பாருங்க. டோட்டலா ஒரு 10 இவ்வளவுதான். ஆனா 15 கிட்ட வந்து காய்ச்சி இருக்கு. வளர்ந்த இவ்வளவு பெரிய பப்ளி மாஸ் பாருங்க. ஆமா, நல்லா தொங்கிட்டு தான் இருக்கு பாருங்க. ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்க பாத்தீங்கன்னா நம்ம போன வாட்டி பார்த்தோம்ல கலாய்க்காய், அது எப்படி பழுத்துருச்சுன்னு. சூப்பரா ரெட் கலர்ல ஆயிடுச்சு. பார்த்து படிக்கணும், மேலெல்லாம் தெரிச்சிடும். சூப்பரா இருக்கும் பா. புளிப்பு அப்படியே ஒரு சோலைக்குள்ள நான் வந்து அப்படியே நிக்கிறேன். இதான் வந்து கேட்டு பறிச்சா இனிப்பா இருக்கா, கேட்காம பறிக்கணும். அதே தானா நம்ம வீட்டுல பறிச்சதா? இனிப்பா இருக்கு. நான் இன்னொன்னு எடுத்துப்பேன். நல்ல இனிப்பு இந்த கொய்யா. நான் பறிச்சுட்டேன். இது ஆப்பிள் மாதிரி இருக்கு கொய்யா. சூப்பரா இருக்கு. ரெட்டா இருக்கு, தெரியுதா? சோ இங்க வந்து சாரோட ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு வந்தோம். இங்க 2-3 செடிகள் வாங்க வேண்டியது. செடிகளை வந்து பராமரிச்சு ரெடி பண்ணி விதையாக்கி அதுல இருந்து செடியாக்கி அப்புறம் அங்க கொண்டு வந்து அங்க சேல் பண்றதுக்கு அங்க கொண்டு வருவாரு. இதோட ஓன் ஃபார்ம் தான் இது. எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. செமையா இருக்கும். 5 ஏக்கர் நடக்க முடியாது. அன்னைக்கு வந்து நடந்து. ஆமா, காலை வலி. இப்போ அந்த இடத்துக்கு, அந்த ஃபார்முக்கு நம்ம இப்போ போலாம் வாங்க. அங்க வந்து காஸ்ட்லியான ஒரு மாங்காய் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தான் தரேன்னு சொன்னாரு. சரி, 3 லட்சம் ரூபா மாங்காவாமா. அதை போய் வந்து சாப்பிட போறோம் வாங்க. அது பேர் என்ன? மியாசாகி. என்கிட்ட வந்து சொல்லி வச்சிருந்தாரு. ஓடி வந்தது எதுக்காகன்னு கிளீனா சொல்லுங்க. ஓடி வந்தது எதுக்குன்னா 3 லட்சம் ரூபா. 3 லட்சம் ஒரு மாம்பழம் மியாசாகி அது பேரு. சோ அது வந்து 3 lakhs. ஆனா ஒரு பழமே வந்து எவ்வளவு சார்? வாங்க சார், நீங்க வாங்க வாங்க வாங்க. வட இந்தியாவில இந்த மியாசாக்கி வளர்க்கும் போது துப்பாக்கி ஏந்தி அதை பாதுகாத்தா சொல்லுவாங்க. நம்மளும் இங்க ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா 3 லட்சம் 3 லட்சம் இல்லையா, அதுக்கு வந்து பாதுகாப்பு செக்யூரிட்டி வேணும் இல்லையா, அதுக்காக வச்சிருக்கோம். இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். இந்த ரெட் கலர் பொதுவா இருக்கும்போது கரோட்டின் அதிகமா இருக்கும். இது டிராப் ஆயிடுச்சு, இந்த டிராப் ஆயிடுச்சு. அதான் நம்ம எடுத்து சாப்பிட போறோம். இந்த ரெட் கலரா இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே கரோட்டின் சத்து அதிகமா இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது, நல்லது. முக்கியமா எப்போ மாம்பழ சீசன் காய்க்குது இல்லையா, அந்த டைம்ல காய்க்கும். வருஷத்துல ஒரு வாட்டி தான். எவ்வளவு சார் இது விலை சொன்னீங்க? இது 1 லட்சம் ரூபாய். நீங்க 1 லட்சம் நான் தர்றேன். ஒரு மாம்பழம் ஒரு மாம்பழத்துக்கு 1 லட்சமா? நல்லா இருக்கு. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது நல்லா கலர் வரும். ஜப்பான்ல வளர்றது பாத்தீங்கன்னா நல்லா அவங்க பசுமை குடியெல்லாம் அமைச்சு பண்ணுவாங்க. நம்ம சாதாரணமா வச்சிருக்கிறோம், அதனால கலர் கம்மியா இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். சோ இந்த பழத்தை சாப்பிடறதுக்கு ஸ்பீடா நாங்க ஓடி வந்தோம். ரொம்ப பேர் போனவர். ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம். சரி, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கட்டிமோன். இப்ப மாம்பழ சீசன் முடிய போகுது இல்ல, ஆனா இப்போ இது காய்க்க ஆரம்பிக்குது. வருஷத்துல 2 வாட்டி காய்க்கும். ஓ, இதுதான் நம்ம வீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இது உங்களுக்கு ஒரு செடி உங்க வீட்டுல கொடுத்துருக்கோம். நல்லா காய்ச்சி. இது இங்கேயும் காய்ச்சி இருக்கு. 1 கிலோ மேல வெயிட் வரும். 1 கிலோ மேல. இது பழுக்கும் போது சொல்றேன், நீங்க வாங்க சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. ஆமா, அடுத்த வாரம் ரெடி ஆயிடும். எல்லா பழமும் நம்ம தான் வந்து கட் பண்ணி பாத்துடலாம். என்ன சாப்பிடலாமா வேணாமா இல்ல எத்தனை போய் வித்துடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். 1 லேக்னு வச்சிருக்காங்க. ரொம்ப பவியமா வச்சிருக்காங்க. ஆமா, பொன் முட்டையிடும் மாத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, நம்ம சாப்பிடறத எடுத்து சேல் பண்ணிடலாமா? பக்கத்துல வருது இடம். சரிம்மா, பூசணிக்காயில இது பேர் பப்ளி மாஸ். ஆரஞ்சு பெரிய ஆரஞ்சு நல்லா இருக்கும் உள்ள. குண்டா இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒல்லி ஆயிடும். ஓ, நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? குண்டா இருக்கவங்க சாப்பிட்டா ஒல்லி ஆயிடுவாங்க. பாரு, அவரு என்ன கலாய்ச்சிட்டாரு. இல்ல மேடம், நீங்க குண்டா இல்ல, இல்லையே ஒல்லியாதான். எவ்வளவு வயசு சொல்ற? காலைல இருந்து எக்ஸசைஸ் பண்ணி என்ன சாவ அடிச்சுட்டான். ஆமா சார்.
நான் தான் சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். புடிங் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? புடிங், மேங்கோ புடிங் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி உள்ள போயிடும். ஆமா, அப்படிதான் இருக்கு. நார்த்தன்மையே இல்ல. நல்ல மருத்துவ குணமும் நடந்தது. 50,000 ஆனா ரொம்ப ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இது சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கு. டிஃபரண்ட் டேஸ்ட்ல பப்ளி மாஸ் சாப்பிட்டா பப்ளி மாஸ் மாதிரி இருக்கவங்க ஒல்லியா இல்ல. ஏடி சூப்பரா இருக்கு. லைட்டா தோர்ப்பு தன்மை இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. இனிப்பும் இருக்கு, லைட்டா புளிப்பு இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அதாவது இல்ல, கண்டிப்பா அவுட்டோர் தான். இன்டோர் இதுல இருந்தா கண்டிப்பா பூக்காது. ஆமா, அதான் டெக்னிக். அதாவது மக்கள் வளர்க்கும் போது, செடி வளர்க்கும் போது எது நிழல்ல எது வெயிலங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செடிகளை நல்லா. இது வந்து 300 ரூபாயில இருந்து 30 லட்சம் வரைக்கும் செடி இருக்கு. பெரிய மரம். ஆமா, 40-50 வருஷம் வளர்ந்துச்சுன்னா ஒரு ஆலமரம் மாதிரி ஷேப் வந்துடும். அதெல்லாம் அவ்வளவு விலை வைக்கும். சோ இதெல்லாம் வந்து மொட்டை மாடியில வைக்கலாம். இது வந்து நார்த்தங்க ஊர்ல போடுறாங்க. ஆமா சார். ஓகே, நீங்க யூஸ் பண்ணி சாப்பிடலாம். நார்த்தங்க இப்ப நார்த்தங்க நிறைய பேர் பிடிக்கும். ஊறுகாய் ரொம்ப சாப்பிட்டா கெடுதல் இல்லையா? ஆமா, கேடு. ஆமா, ஜூஸ் போட்டு குடிக்கலாம். போட்டோ எப்படி நேச்சுரலா இருக்குன்னு பாருங்க. வாவ், எங்க ஆத்தி பாத்தீங்களா? இல்லையா? தேன் கூடு கட்டி இருக்கு. நீங்க தான் கொட்டாதுன்னு சொன்னீங்கல்ல. நீ என்ன சொன்ன? தேன் வளர்க்க சொன்னல அவரை. அதான் சொன்னாரு, தேன் கொட்டு சொன்னார். நீ கொட்டாதுன்னு சொன்னல. இப்ப கை வெளியே கொட்டுதா இல்லையான்னு நான் மட்டும் கழிய மாட்டேன். எவ்வளவு சைலண்டா இருக்கு பாத்தியா? சார் வந்து மாடியில வைக்கலாம்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து நம்ம வீடு கட்டி மாடியில வைக்கும் போதுதான் அந்த பழம், கொய்யா பழம் நான் சாப்பிட்டேன். அந்த வீடியோ பாத்துருப்பீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுதான் சூப்பரா இருந்தது. உண்மையான வார்த்தை. அது வந்து அனுபவிச்சாதான் தெரியும். ஆமா சார். அது நம்ம இவங்களுக்காக பேசுறோம். அந்த மாதிரி நிறைய. அதாவது இவங்க 2 பேர் பொண்ணும் அம்மாவும் குடிச்சாங்க. தண்ணி ஊத்துறது பூரா நானு. கடைசியில எனக்கு இல்ல, நாங்க எனக்கு சாப்பிட சார் அது சாப்பிடும் போலவே இருந்தது. அவ்வளவு இனிப்பா இருந்தது. அவ்வளவு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி கொஞ்சோண்டு இவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கலாமே கொடுத்தேன். எல்லாம் அதையும் சாப்பிட்டு கோடி கொடுத்தாலும் அந்த இனிப்புக்கு ஈடாகாது சார். ருசிக்கு ஈடாகாது. இது வந்து பனானா சப்போட்டா ஆல்ரெடி காட்டிருக்கேன். இதுவும் நம்ம மொட்டை மாடி தோட்டத்துல தாராளமா வைக்கலாம். நிறைய சப்போட்டா இதுவும் இருக்கு பாரு, எவ்வளவு பெருசு. நல்லா இருக்கு. சோ இது மாதிரி வந்து ஃபுல்லா நம்ம கொசன்னு வைக்கலாம். சின்ன மரத்திலே மாம்பழம், சின்ன செடியிலே நம்ம சேல்ஸ்க்காக வச்சிருக்க செடி அணில் கடிச்சிட்டு போறோம். அணில் கடிச்ச மாம்பழம். அதான் ஆமா, அதுதான் நான் நேத்து சொன்னேன். அணில் கடிச்ச மாம்பழம் ருசியா இருக்கும். ஆனா அணிலும் வந்து டேஸ்டா இருக்க மாம்பழத்தை தான் சாப்பிடும். இந்த பூச்சி, இந்த உரம் எல்லாம் பயங்கரமா அடிச்ச மாம்பழம் தான் சாப்பிடாது. என்ன சார் பறிச்சிட்டீங்க? சரிங்க, நீங்க விருப்பப்படுறீங்கல்ல, நல்லா இருக்கு. மாம்பழம் சாப்பிடுவாங்க. அணில் கடிச்ச மாம்பழம். சோ இதையும் நம்ம வந்து சாப்பிட்டு பாக்கலாம். நல்லா வச்சிருக்காங்க. சோ இது இப்படியே எடுத்துட்டு போய் நம்ம நட்டா வளர்ந்துரும். ஓகே, சூப்பர். இது நல்லா இருக்கும். வாவ், காகித பூ எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு கலர்ல வந்துருச்சு சார். பிங்க் கலர். ஆமா, எங்களுக்கு பிங்க் கலர் கொடுத்தாரு, வந்துருச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ஒயிட் வரும். இந்த பாருங்க, இது என்னது கவர்ல இருக்குது கவர். ஆனா இந்த காகித பூ ஒன்னொன்னு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல முள்ளு கிடையாது. வாவ், அழகா இருக்கு பாரு பாக்கவே. நிறைய பேர் வந்து இந்த ரோஜா, இந்த பூவெல்லாம் வைப்பாங்க. பட் இந்த மாதிரி காய்கறி மரங்கள், பழங்கள் இதெல்லாம் வைக்கும் போது அது அந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பூ, செடி இதெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் மொட்டை மாடியில வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நானும் அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நிறைய பேருக்கு அதான் சொல்றேன். காய்கறி எப்படி வளர்க்குறோமோ மாடியில பழச்செடிகள் வளர்க்கலாம் சார். எங்க கத்திரிக்காய் கூட காய்ச்சிருச்சு. 3 கத்திரிக்காய் சூப்பரா காய்ச்சிருச்சு. கீழெல்லாம் என்ன ஸ்பீடா வளர்ந்துருச்சு தெரியுமா? சூப்பரா வளர்ந்துருச்சு. உண்மையாவே அது வந்து கரெக்டா சூப்பரா வளருது. நானும் வந்து சரி வச்சு பாருங்க. கூட நீங்க சமைச்சு பாருங்க, ரொம்ப டிஃபரண்ட், நல்லா இருக்கும். கொய்யாப்பழம் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லுங்க. சதாபகர்ங்கிற ஒரு வெரைட்டி, அதாவது ஜனாதிபதி மாளிகையில கூட இருக்குது. இந்த முதல் கார்டன்ல இந்த செடியை வளர்க்குறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம், ஒரு சிறப்பான ரகம்.
மாடியில ரொம்ப ஈஸியா வளரும், ஏன்னா சின்னதுலயே காய்க்கும். ஆமா சார், இதோ இங்கெல்லாம் குட்டி குட்டியா பழமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு நல்ல ஒரு வெரைட்டி, ரொம்ப எளிமையா பராமரிக்கலாம், ஈஸியா பராமரிக்கலாம் இது. ஓகே சார், ஓகே. சோ இது ஃபுல்லா அதுதான் இருக்கு? ஆமா, இது ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. பழம் இருக்குது, மா இருக்குது. ஃபுல்லா நம்ம கிட்ட வந்து கிரீன்லேண்ட் நர்சரியில வந்து இல்லாத பொருட்களே இல்ல, எல்லா செடிகளும் இருக்கும். இப்ப அங்க பாத்தீங்களா, இது எவ்வளவு பியூட்டியா இருக்கு பாருங்க, என்ன ஒரு கலர், அழகான கலர்ல, இது சூப்பர் கலர். சோ நிறைய பேர் வந்து போன வாட்டி வீடியோல கேட்டிருந்தீங்க, அது என்ன இடம் இது என்ன இடம்னு கேக்குறீங்க. அதுதான் நாங்க அங்க பண்ணோம்ல, நம்ம ஃபார்ம், அது வந்து ஒரு உற்பத்தி ஆகிற ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஆமா, இது வந்து நம்ம சேல் பாயிண்ட், இது வந்து சேல் பண்றது, அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்க போனோம் ஆனா டிஃபரெண்டா இருந்தது, நீங்க காட்டின பிளேஸ் டிஃபரெண்டா இருக்குன்னு வீடியோல சொல்லியிருந்தாங்க. சோ ஆக்சுவலி அது வேற, தயாரிச்சு அவரே விதை போட்டு அவரே உருவாக்குற இடம் தான் அது. அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து இங்க வைப்பாங்க. அதாவது மெயின் ரோட்ல இருக்கு, ஜோகா ஆபீஸ் ஆப்போசிட்ல பொத்தேரி. இது ஜோகா ஆபீஸ் ஆப்போசிட் தைலாவரம். பேஸ் வந்து தைலாவரம். நிறைய பேர் எங்கன்னு கேக்குறீங்க, கிரீன்லேண்ட் குடுவாஞ்சேரி. ஆமா, குடுவாஞ்சேரி கிரீன்லேண்ட் நர்சரின்னு கூகுள்ல நீங்க போட்டாலே வந்து தைலாவரம் வந்துரும். சோ அங்க வந்து சார் கிட்ட நேராவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்த்தே நிறைய இருக்கு, இன்னும் போனா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம். பார்ட்ஸ் இது வந்து இப்ப நிறைய பேரு இந்த இன்டோர் பிளான்ட் வைக்கும்போது மண் தொட்டி கேட்பாங்க. ஏன்னா அந்த மண் தொட்டியில செடி வைக்கும்போது கூலிங் கிடைக்கும். ஆமா, ஏன் நம்ம பிளாஸ்டிக்ல வைக்கும்போது அந்த கூலிங் கிடைக்காது, ஈரம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் அந்த தாமரை போடுறது, வீட்டுல அழகுபடுத்துறதுக்கு அழகா வைக்கிறது. நம்ம சூப்பரா வச்சிருக்கோம்ல, உருளி வச்சிருக்கோம்ல, அந்த யானை உருளி, அதுக்கு பதிலா பிளவர்ஸ் எல்லாம் இது மேல வச்சா அழகா இருக்கு. இதோ இருக்கு பாரு, இதுக்குள்ள என்னது சார்? இதெல்லாம் ஒரு நம்ம அந்த மணி பிளான்ட் ஸ்டிக் பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறோம். அந்த மணி பிளான்ட் ஸ்டிக்கை இதுக்குள்ள வச்சு அழகுபடுத்தலாம், இன்டோர் வைக்கலாம். இன்டோர் வைக்கும் போது அழகா இருக்கும். எவ்வளவுக்கு வேலைப்பாடு பாருங்க. இது பாருங்க, இது ஸ்டாண்டு, இது மேல வைக்கிறது. இது சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இதுக்குள்ள தண்ணி ஊத்தி அழகா பிளவர்ஸ் அழகா வச்சு இப்படி வைக்கலாம், அழகா இருக்கு. நைஸ். கல்லுதான் உடையுது, சட்டி உடையல. குவாலிட்டி அந்த அளவுக்கு உட்காரலாம். ஒரு ஆளு ஒரு 100 கிலோ 150 கிலோ சார். யாரு நீங்க? நீங்க வெயிட் இல்ல பாருங்க, வெயிட் தாங்கதான் பாப்பாரு. தாங்கனா ஓகே, செலக்ட். அது சவுண்ட் பாருங்க, சூப்பர். கூல் பெல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. கிரீன்லேண்ட். சோ இவங்க கிட்ட வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தையா இருக்கும்போது ரொம்ப காலைல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் சொன்னீங்க, தூக்கி குசிக்கு என்ன இவர் வந்து கொடுமைப்படுத்துறாரு. அதாவது இது வந்து J33 மேடம், இது J30ங்கிற வெரைட்டி. நம்ம கொடுத்த செடியில இருந்து ஒரு கஸ்டமருக்கு காய்ச்சி திண்டுக்கல்ல இருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? கொடுத்த செடியில இருந்து காய்ச்சி. J33 ஒரு மலேசியன் வெரைட்டி. ஓ சூப்பர் சார், நல்லா. இது எல்லாமே அதுதான். ஆமா, உலகத்திலே அதிகமான ஸ்வீட் உள்ள ஒரு பழம். வாவ், சூப்பர்ல. இதுவும் பாரு அழகா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இங்க ஃபுல்லாவே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க. யானையோட தண்டம் மாதிரி இருக்கும் ஜெயண்ட் ஐவரி. மொட்டை மாடி தோட்டத்துல எவ்வளவு பெருசு, எவ்வளவு லாங்ல இருக்கு பாருங்க. இங்க இருந்து அப்படியே உடைச்சிடலாம். விளைஞ்சிச்சு, நீங்க பறிச்சு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, ஜெயண்ட் ஐவரி. 1 கிலோ வெயிட் வரும். 1 கிலோ. ஆமா சார், நல்ல வெயிட், பெருசா இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியல. பழுத்தோனே நான் வந்து இதை சாப்பிட்டு பார்த்து ஒரு வீடியோ போடுறேன், சூப்பரா இருக்கும். சாத்துக்குடி எவ்வளவு காய்ச்சி இருக்கு பாருங்க. டோட்டலா ஒரு 10 இவ்வளவுதான், ஆனா 15 கிட்ட வந்து காய்ச்சிருக்கு சாத்துக்குடி. அதுவும் மொட்டை மாடி தோட்டத்துல இத்தனோண்டு பாட்ல வச்சதுக்கு அப்புறமும் சூப்பர்ல. அது மெயின்டெனன்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது நம்ம இப்ப கொய்யா சொன்னீங்களே, அதே மாதிரி இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். ஏன்னா மாடியில நம்மளே வளர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இல்லையா? ஆமா கண்டிப்பா. இந்த மாங்காவும் பாருங்க, இது விட்டுருக்கு, பூ விட்டுருக்கு. பூ இப்ப நமக்கு ஆக்சுவலா சீசன் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் பூ வைக்குது. சீசன் காய்க்கிற மாதிரி சூப்பர்ல. சோ இது நான் சாப்பிட்ட பப்ளி மாஸ் பாருங்க, அது மாடியிலே வளர்ந்துருக்கு. அதை காமிங்க, இது கூட எடுத்து மேடம். மாடியிலே வளர்ந்த இவ்ளோ பெரிய பப்ளி மாஸ் பாருங்க. கட்டிலாம் வைக்கலாம்.
ஆமா நல்லா தொங்கிட்டு தான் இருக்கு பாருங்க. பப்ளிமாஸ் எல்லாம் மாடியில தான் வச்சிருக்காரு. ஆனா எவ்வளவு அழகா வந்து காய்ச்சிருக்கு. ரம்புட்டான் சூப்பரா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அந்த ஃப்ரூட்ஸ் கூட நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ரம்புட்டான். நல்லா இருக்குல்ல. பாட் வெரைட்டிஸும் இருக்கு. நீங்க செடி வாங்கிட்டு சூப்பரா இங்க வந்து பாட் வந்து செலக்ட் பண்ண. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது ஃபுல் டிசைனும் அழகா இருக்கு. அண்ட் விதைகளும் இருக்கு. தக்காளி அதோட விதைகளும் இங்க அழகா இருக்கு. இது பாருங்க கியூட்டா இருக்கு இதெல்லாம். சோ நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில இது பாட் வெரைட்டி எல்லாமே உரங்கள் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஆமா அதுக்காக தான். ஃபைனலா வந்து கிரீன்லேண்ட் நர்சரிக்கு வந்து எங்களுக்கு தேவையான செடிகள் அண்ட் இங்க இருக்கிற செடிகள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா மொட்டை மாடி தோட்டத்தை வந்து எல்லாரும் வந்து மொட்டை மாடி தோட்டத்தை எல்லாருமே பண்ணணும். ஒரு காய்கறி தோட்டம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி மொட்டை மாடி தோட்டத்துல பழச்செடிகளை வளர்க்கும் போது, ஏன்னா காய்கறிக்கு நம்ம எப்படி போனோம்னா விஷமா இருக்குன்னு தான் போகணும். அதுமாதிரி பழங்களும் விஷமா தான் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம தேவையான பழங்கள் இப்ப நீங்க கடையில வாங்குற ஒரு கிலோ பழம் வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ பழம் இருந்தா கூட நமக்கு திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனால எல்லாருமே மாடியில பழச்செடிகளை வளர்க்கும். அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு இடம் இல்லாமையும் இருக்கும் சைட்ல. சோ அப்படி இருக்கவங்க மொட்டை மாடி இருக்கு. சோ அங்க வந்து தாராளமா வச்சு வளர்க்கலாம். அதுக்கு சாட்சி நானும் எங்க வீட்டு மொட்டை மாடியில வச்சிருக்கேன் சைட்ல. நீங்களே தொடர அந்த வீடியோ போட போறீங்க. ஏன்னா நாங்களும் அதனோட டெக்னாலஜி எப்படியாவது எந்த வகையில மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிறது நோக்கம். அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஆமா உண்மையாவே மனசுக்கும் நல்லா இருக்கும். காய்கள் காய்க்கும் போது சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா வந்து கிரீன்லேண்ட் நர்சரி வந்து வாங்க, வந்து பாருங்க. நிறைய செடிகள்லாம் இருக்கு. நிறைய செடி வச்சுட்டோம்னா அந்த ஹீட் கீழ இருக்காது. கீழ் ரூம்ல வந்து அந்த ஹீட் இருக்காது. நம்ம ஏசி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது சுத்தி மரங்கள் செடிகள் இருக்கும்போது ஒரு நல்ல வைபா இருக்கும். நல்லா இருக்கும். இது மொட்டை மாடியில தான் காய்ச்சது. நீங்க எவ்வளவு பெருசா வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் 868 கிராம் மேல இருக்கு. இதுவே உங்களுக்கு சாட்சி தான். கண்டிப்பா நீங்க வந்து தரையில வச்சா 1 கிலோ தாண்டி வரும். 1 கிலோ தரையில வச்சா தாண்டி வந்துரும். சோ நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பா வந்து கிரீன்லேண்ட் நர்சரிய கான்டாக்ட் பண்ணுங்க. சோ கைஸ் ஆமா ஆமா அதாவது உங்க வீடு மாடி தோட்டம் நல்லா இருக்கு காரணம் சார் தான் சொல்றாரு. இல்ல அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து தண்ணி ஊத்த 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து மெயின்டைன் பண்றது. அதுக்கு வந்து இந்த ஆர்கானிக்கான ஸ்ப்ரே இருக்கும். அது வாங்கி அதெல்லாம் வாங்கி அடிச்சாதான் இன்னும் நல்லா காய்ச்சி கொடுக்கும். வெறும் செடி மட்டும் வச்சு விட்டீங்கன்னா சிலர் இப்படி நின்றுட்டு பிடிப்பாங்க. அப்படி பிடிக்க கூடாது. பொறுமையா பார்த்து அதை ரசிச்சு பண்ணும்போது அந்த செடி நல்லா வரும். கண்டிப்பா. சோ கைஸ் ட்ரை பண்ணுங்க நீங்களும் மொட்டை மாடி தோட்டத்தை. டேக் கேர்.